கார்த்திகை தீபம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏங்க கஷ்டப்பட்டு உங்களுக்காக குல்பி ஐஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறதுனால இப்பவாவது உங்களுக்கு லவ் வந்துச்சான்னு கேட்குறாங்க தீபா. ஏங்க அதெல்லாம் எதுவுமே வரலைங்க. வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. ஏங்க உங்களுக்கு லவ் தான் வரலைன்னு சொல்றீங்க. சரி 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு தீபா கேட்குறாங்க. செல்ஃபி வித் குல்பியா? சரி எடுத்துக்கோங்கங்கிறாங்க கார்த்தி. தீபாவும் ஆஹா அருமையான சான்ஸ் கொடுத்துருக்காருன்னு நினச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து வளைச்சு வளைச்சு 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. தீபா குல்பி சாப்பிட்டுக்கிட்டே கார்த்தியை பார்க்குறாங்க. ஏங்க சாப்பிடுங்க, என்னையவே ஏன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சரிங்க சரி நான் சாப்பிட்றேன்னு தீபாவும் கார்த்தியும் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சரிங்க எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேங்கிறாங்க கார்த்தி. ஏங்க எனக்கு தூக்கம் வரலையேங்கிறாங்க தீபா. உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும், பேசாமல் போய் தூங்க போங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க. சப்புன்னு ஆயிடுச்சு. பாவம் பொண்டாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு குல்பி ஐஸ் வாங்கி கொடுத்துருக்காளே, இவளுக்கு ஒரு தேங்க்ஸாக சொல்லணும்னு இவருக்கு தோணுச்சா? எதுவுமே தோணலை. பாரு சீக்கிரமாக உங்களை என் லவ்வில் விளைவிக்கிறேன் பாருங்கன்னு நினச்சிட்டு தீபா சும்மாவாக இருந்தாங்க. உடனே அந்த செல்ஃபி எடுத்துக்கிட்டத பூரா ரம்யாவுக்கு அனுப்புகிறாங்க. தீபாவும் கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்க. அங்கேயே அடிவயிறெல்லாம் எரிமலை மாதிரி பற்றிக்கிட்டு இருக்குது ரம்யாவுக்கு. இப்போ போய் செல்ஃபி எல்லாம் எடுத்து அனுப்புனா இன்னும் கொஞ்சம் எச்சாவே பிளான் போடுவாங்க. ரம்யா அந்த செல்ஃபி போட்டோஸ் பூரா பார்த்து போட்டு ஓஹோ என்னையவே குல்பி வாங்க வச்சுட்டு இப்போ எனக்கே நீ செல்ஃபி அனுப்புறியா? செல்ஃபி குல்பி இது எல்லாமே சேர்த்து எப்படி குளியில் உன்னை தள்ள போறேன் பாருன்னு நினச்சிக்கிட்டு அண்ணே நீங்கள் வண்டி எடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ரம்யா வேக வேகமாக போகிறாங்க. அபிராமி வீட்டில் ஐயர் வந்திருக்காங்க. பந்துக்கால் போடுறதுக்காக பூஜை பண்ண வந்திருக்கேங்கிறாங்க. சரி வேண்டிய சாமான்மெல்லாம் வாங்கியாச்சான்னு கேட்குறாங்க. சாமான்மெல்லாம் வாங்குறதுக்கு தான் அத்தை போயிருக்காங்க. உங்களுக்கு தேவையானது வேண்டியதெல்லாம் நான் எடுத்து கொடுக்குறேன் சாமின்ட்டு மீனாட்சி அந்த பக்கம் போகிறாங்க. ரம்யா வீட்டுக்கு சேகர் வந்திருக்காங்க. மேடம் மேடம்னு சத்தம் போட்டுட்டு வராங்க. சேகரை பார்த்ததும் ரம்யா பதறி போய் ஓடி வராங்க. இப்போ எதுக்குடா என் வீட்டுக்கு வந்த? உனக்கு தான் ஊரை விட்டு வெளியே போக சொல்லி 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பிச்சனால மறுபடியும் எதுக்கு என் வீட்டுக்கு தேடி என்ன பார்க்க வந்தேன்னு கேட்குறாங்க. எங்க அப்பா வேற மேலே இருக்காங்கடா, உன்னை பார்த்தாங்க அவ்வளவுதான். மேடம் நீங்க சொன்ன மாதிரி நீங்க கொடுத்த மாதிரி 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே போயிடலான்னு போயிட்டு இருந்தேன். வழியில ஒரு 5 பேர் சீட் அடிக்கிட்டு இருந்தாங்க. சரி 2 லட்சத்தை 10 லட்சமா மாத்திடலான்னு நானும் சீட்டாட உட்காந்தேன். ஒரே ரவுண்டில் 10 லட்சம் ரூபாய் போயிடுச்சு மேடம். நீங்க கொடுத்த 2 லட்சம் போச்சு, நான் ஆசைப்பட்ட 10 லட்சம் போச்சு. மேடம் நீங்க இனிமேல் கொடுத்தீங்கன்னா தான் ஆச்சு. இந்த ஊரை விட்டு போகணும்னா மறுபடியும் நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா தான் நான் போவேன். அதனால தான் உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன்னு சொல்றாங்க சேகர். ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கொடுத்த பணத்தையும் சீட்டாட்டத்தில் தொலைச்சிட்டேன்னு வந்து ஏன் முன்னாடி வந்து நிற்பேன்னு கேட்குறாங்க ரம்யா. மேடம் தயவு செய்து இந்த ஒரு தடவையும் கொடுத்துருங்க. இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறேன், யாரு கண்ணிலையும் படாம போயிடுவேன் மேடம். மறுபடியும் உதவுங்க மேடம்னு கேட்குறாங்க. நீ செஞ்ச வேலைக்கு நான் கொடுத்தது அதிகம், இனிமேல் நான் பணம் கொடுக்க மாட்டேன், ஒழுங்கு இங்கிருந்து போயிடுன்னு சொல்றாங்க ரம்யா. மேடம் மனசு வச்சு கொடுங்க மேடம், நான் இந்த ஊரை விட்டு ஓடிடுறேன், கண்காணாத இடத்துக்கு ஓடிடுவேன், மனசு வைங்க மேடம்னு கெஞ்சுறாங்க சேகர். சரி இந்த ஒரு தடவையும் கொடுத்து தொலைக்கிறேன், மறுபடியும் பணங்கன்னு கேட்டு வந்த உன்னை தொலைச்சிட்டு பார்த்துக்கோங்கிறாங்க ரம்யா. மேடம் சத்தியமா வரமாட்டேன் மேடம்ங்கிறாங்க சேகர். ஆமா நீயும் சத்தியமா, நீயே ஒரு பிராடு, உன்னோட சத்தியம் ஒரு சத்தியமா, உனக்கெல்லாம் ஒரு கேடான்ட்டு போறாங்க. ரம்யா பணங்கன்னு வந்து சேகர் கையில் கொடுக்குறாங்க. இனிமே இதுதான் லாஸ்ட் டைம், இனிமே பணங்கன்னு கேட்டு வந்தா உன்னை கொன்னே போட்டுருவேன் பார்த்துக்கோங்கிறாங்க. மேடம் இனிமே வரவே மாட்டேன் மேடம், இந்த ஊருட்டு ஓடி 2 கும்பிடு போட்டு போறாங்க. கரெக்டா விஸ்வநாதன் வந்து பாத்துக்கிறாங்க. யாருமா அது, அவனுக்கு எதுக்கு பணம் கொடுத்து அனுப்புறேன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, கம்பெனியில் ஒரு சின்ன பிரச்சனை, அதுதான் பணம் கொடுத்து அனுப்புறேங்கிறாங்க. அப்பா தீபா வீட்டில் இன்னைக்கு பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு என்னையும் கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிட்டு வரேன்பாங்கிறாங்க. விஸ்வநாதனும் சரிம்மா போயிட்டு வாங்குறாங்க. ரம்யாவும் தீபா வீட்டுக்கு போறாங்க. அங்கே மீனாட்சி ஐயர் பந்தக்கால் நடுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. அங்கே ரம்யா போனதும் அடடே வா ரம்யா வா வா வான்னு வரவேற்கிறாங்க. ஏது வரவேற்பெல்லாம் பலமா இருக்குன்னு கேட்குறாங்க ரம்யா. இல்லை நேற்று நைட்டு தீபாவுக்காக குல்பி ஐஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷத்துல வரவேற்பு கொடுத்தேன், நீ தீபாவை பார்க்க வந்தியாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. சரி உள்ள போ, உள்ளதான் இருக்கா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. ரம்யாவும் போறாங்க. தீபா ரம்யாவா வா வாங்குறாங்க. ஏண்டி எதுக்குடி இப்படி என்ன டார்ச்சர் கொடுக்குறேன்? ஏண்டி நேற்று நைட்டு தான் குல்பி ஐஸ் வேணும்னு கேட்டேன், சரின்னு குல்பி ஐஸ் வாங்கி கொடுத்தேன், இப்போவும் என்ன இருக்க கூப்பிட்டுருக்கியே அப்படிங்கிறாங்க. அவனோட ஹெல்ப்பே எனக்கு மறுபடியும் தேவைப்படுதுங்கிறாங்க. நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு எம்டி, உனக்கு வேலை செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் என்னன்னு கேட்குறாங்க ரம்யா. என்னடி நீ ரொம்ப கோவிச்சுக்காத, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நான், எனக்காக நீ செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆமாம்மா நீ இதை சொல்லியே அப்படியே காரியத்தை சாதிச்சுக்கோ, சரி என்ன செய்யணும் சொல்லுன்னு கேட்குறாங்க ரம்யா. இன்னைக்கு பந்தக்கால் நடக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்காக நீ எங்க 2 பேத்துக்கும் மோதிரம் கொடுக்குற மாதிரி நீ கொடுங்கிறாங்க தீபா. நீ அது சர்ப்ரைஸா கொடுக்குற மாதிரி கொடு, நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி போட்டுக்கிறோன்னு கேட்குறாங்க தீபா. சரிடி நீ சொல்லும்போது நல்லா தான் இருக்கு, நேத்தே சொல்லியிருந்தா நானே வாங்கி வச்சிருப்பேனால, இவ்வளவு காலையில் நேரத்தில் எந்த நாக்கடை திறந்து வச்சிருக்க போதுன்னு கேட்குறாங்க ரம்யா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஏற்கனவே நான் 2 மோதிரம் வாங்கி வச்சிட்டேங்கிறாங்க தீபா. நீ எங்களுக்கு கிஃப்டா கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும், இரு எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க தீபா. தீபா 2 மோதிரத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரம்யா அதை பார்த்துட்டு அப்படியே விரைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஓஹோ 2 பேரும் இந்த அளவுக்கு வந்துட்டீங்களான்னு பாக்குறாங்க. அம்மா கேங்கிற மோதிரம் எனக்கு, டீங்கிற மோதிரம் அவங்களுக்கு கொடு, அது அந்த மோதிரத்தை பார்த்ததுக்கு அப்புறமாவது அவருக்கு என் மேல லவ் வருதான்னு பார்க்கலான்னு கேட்குறாங்க தீபா. தீபா ஐயவள நல்லா தான் இருக்கு, இதை நீயே கொடுத்துருக்கலாமான்னு கேட்குறாங்க ரம்யா. அவனே கொடுத்துருக்கலான்னு எனக்கும் ஆசை தான், இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு என்னடி பண்றது, அதனால ஃபங்க்ஷன் போது நீயே எங்களுக்கு கிஃப்டா கொடு, நீயே வச்சிருங்கிறாங்க. சரிங்கிறாங்க ரம்யா. இரு உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு தீபா அந்த பக்கமா போயிடுறாங்க. ஏண்டி நீங்க 2 பேர் விளையாடுற காதல் விளையாட்டுக்கு என்ன ஜோக்கர் ஆக்குறீங்களா, உங்க 2 பேத்தையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாருன்னு நினைக்கிறாங்க ரம்யா. சேகருக்கு மறுபடியும் பணத்தை பார்த்ததும் மனசு மாறுது. இந்த 2 லட்சம் ரூபாய் எப்படியோ அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வந்தாச்சு, மறுபடியும் விட்ட பணத்தை சீட்டாடி பிடிச்சிடலாமா இல்லை வெளியூரே போயிடலாமான்னு யோசிக்கிறாங்க சேகர். அப்புறமே ஒரு டிபார்ட்மெண்ட் கடைக்கு வந்திருக்காங்க. வந்ததுமே பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. இந்த லிஸ்டெல்லாம் போட்டு வைங்க,
வேலையெல்லாம் நிறைய இருக்கு. அந்த கல்யாண வேலை முடியிற வரைக்கும் ஒரு நம்பிக்கையான ஆள் கிடைக்குமா? நீங்க பார்த்து ஏற்பாடு பண்ணி குடுக்குறீங்களான்னு அபிராமி அம்மா கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது அந்த பக்கமா நின்னுட்டு இருந்த சேகர் கவனிச்சிடுறாங்க, கேட்டுக்கிறாங்க. அடடே! இந்த அம்மா நம்பிக்கையான ஆளா கேக்குதே. இந்த அம்மாவுக்கு நம்ம போய் நம்பிக்கையா வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா, சம்பளத்துக்கு சம்பளமும் ஆச்சு, இந்த ரம்யா கண்ணுலேருந்து மறைஞ்ச மாரி ஆச்சுன்னு நினைக்கிறாங்க சேகர். இங்கேயே இருந்தா தான் நம்ம சீட்டாட்டத்துல விட்ட பணத்தையும் பிடிக்க முடியும்னு நினைச்சிட்டு போறாங்க. அபிராமிக்கு பின்னாடியே ஓடி, மேடம் ஒரு நிமிஷம் இருங்களேன். நீங்க அந்த கடை ஓனர்கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் மேடம். உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும்னு கேட்குறாங்க. மேடம் நான் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன். நீங்கள் கடை ஓனர்கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் மேடம். உங்கள் கல்யாண வேலையெல்லாம் முடிகிற வரைக்கும் நான் உங்களுக்கு நம்பிக்கையான ஆளாக வந்து வேலை செய்வேன் மேடம். யோசிக்கவே வேண்டாம் மேடம், உங்களுக்கு நம்பிக்கையாக நான் வந்து இருப்பேங்கிறாங்க சேகர். சரி வாங்க, உங்களுக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு அபிராமி சேகரை கூட்டிகிட்டு போகிறாங்க. சரவணும் இன்னொருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்ததுமே காட்டி உங்களை தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் அந்த போலீஸ் சாமியாரை பற்றி ஒரு அடையாளம் அங்கே அடையாளங்கள் சொன்னீங்கன்னா அவர் வரைஞ்சு கொடுத்துருவாங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி இருங்க நான் போய் தீபாவை கூட்டிகிட்டு வரேன்னு தீபாவை கூட்டிகிட்டு வராங்க. தீபா அந்த சாமியார் பற்றினா அங்கே அடையாளங்கள் சொல்லுங்கள், அவங்க அப்படியே வரைஞ்சிருவாங்கங்கிறாங்க. தீபாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தீபா சொல்ல சொல்ல அவங்களும் நல்லா டிராயிங் வரைஞ்சிட்டாங்க. வந்ததுக்கப்புறமா இதே மாதிரி தான் இருந்தாங்க. நான் 2-3 தடவை அவரை பார்த்ததுனால என் மனசில் நல்லா பதிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க தீபா. இங்கே காட்டுங்கன்னு சரவணன் கேட்குறாங்க. இதை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குன்னு சரவணன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ரம்யாவும் இந்த சாமியாரை பார்த்துருக்காங்க. தீபா ரம்யா வீட்டில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் வீட்டில் தான் இருக்காங்கிறாங்க. சரி போய் அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. ரம்யாவை கூட்டிகிட்டு வராங்க தீபா. ரம்யா வந்ததும் ஏன் கார்த்தி கூப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் தீபா அந்த போலீஸ் சாமியாரை அடையாளம் சொல்ல சொல்ல அதோ அவர் வரைஞ்சிருக்காரு, அந்த சாமியாரை பற்றி நீங்களும் அடையாளம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. ரம்யா பார்த்துட்டு ஆமாம் இதே மாதிரி தான் இருந்தான்னு சொல்லிடுறாங்க. சார் 2 பேருமே ஒரே மாதிரி சொல்கிறாங்க, அதனால இந்த ஃபோட்டோவை வெளியில் அனுப்பிச்சு சீக்கிரமாக கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. இந்த ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி நான் கண்டுபிடிக்க சொல்கிறேங்கிறாங்க சரவணன். சரிங்கிறாங்க. ரம்யாவையும் தீபாவையும் போக சொல்லிடுறாங்க கார்த்தி. சார் அவன் தான் போலீஸ் சாமியார்னு தெரிஞ்சு போச்சு, அவன் வேற ஒரு ரூபத்தில் இருப்பான்ல, அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கார்த்தி கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறதும் சரிதான். சரவணன் அந்த டிராயிங் வரைஞ்சவங்க கிட்ட மொட்டை அடிச்ச மாதிரி, கிராஃப் வச்ச மாதிரி, மீசை வச்ச மாதிரியும் வைக்காத மாதிரியும் இப்படியெல்லாம் நீங்கள் கிராஃப் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. முடியும் சார், 2 நாள் டைம் கொடுங்க, பல கெட்டப்பில் வரைஞ்சிக்கிட்டு வந்து கொடுக்குறேன்ட்டு போகிறாங்க. ரம்யா தனியாக வந்து உட்காந்து அவங்களுக்கு பீடி கிளம்பிருச்சு. இந்த சாமியார் மேட்டரை இந்த கார்த்தி விடமாட்டான் போல இருக்கு. கம்ப்யூட்டர் மூலமாக தத்ரூபமாக அந்த சாமியாரை வரைஞ்சு கட்டிட்டானே. எப்படியோ நல்ல வேலை அவனுக்கு இன்னைக்கு பணத்தை கொடுத்து வெளியே அனுப்பிச்சாச்சு. அவன் போலீஸ் கண்ணிலையும் படமாட்டான், கார்த்தினாலையும் பிடிக்க முடியாது. இந்த தடவையும் கார்த்தி ஏமாறத்தான் போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு ரம்யா கால் மேல கால் போட்டு ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 7:30 சனி எங்க போகும், அபிராமி கூடவே சேகர் வந்து நிக்கிறாங்க. ரம்யா பார்த்ததும் அப்படியே திக்குன்னு நிக்கிறாங்க. அச்சோ சனி மறுபடியும் நம்மளை பிடிச்சிடுது. அபிராமி வந்ததும் மீனாட்சியை கூப்பிடுறாங்க. அபிராமிக்கு பின்னாடியே சேகர் நிக்கிறத பார்த்துட்டு அச்சோ இவனுக்கு தான் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சோமே, யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சோமோ அங்கேயே வந்து நிக்கிறானேன்னு நினைக்கிறாங்க ரம்யா. மீனாட்சி வந்ததும் சேகரை பற்றி சொல்கிறாங்க அபிராமி. இவரை நான் கடையில் பார்த்தேன், நம்மளுக்கு தான் கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்குல்ல, இவரை ஒத்தாசிக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கேருந்து போகிறாங்க. ஏன்பா உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. சேகருங்கிறாங்க. எந்த ஊர்னு கேட்கும்போது திருச்சிங்கிறாங்க. கரெக்டாக கிச்சனில் ஏதோ வேலை வந்துருச்சு. மீனாட்சி அங்கேருந்து சரி இருங்க வரேன்ட்டு போயிட்டாங்க. ரம்யா பார்த்துட்டு அச்சோ இது என்ன இந்த மேடம் இங்கே இருக்கேன்னு சேகர் பார்க்குறாங்க. ஏய் அறிவு கட்ட முட்டாள், நீ என்ன இங்கே வந்து நிற்கிற, நான் தான் உன்னை ஊரை விட்டு போக சொல்லி பணமும் கொடுத்துனேன், இங்கேருந்து தான் வந்து நிற்கிறேன்னு கேட்குறாங்க ரம்யா. மேடம் நான் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன், அப்போ தான் இந்த அபிராமி அம்மாவை பார்த்தேன், அவங்க ஏதோ கல்யாண வேலைக்காக ஆள் தேவைன்னு கேட்டாங்க. எங்கேயோ ஓடி போய் ஒளியறத விட சரி இந்த வீட்லயே ஒரு ஓரமாக ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கலாம், பாதுகாப்பாகவும் இருக்குன்னு நினச்சி தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்கிறாங்க சேகர். வெளியில் போனால் தீபா கண்ணில் மாட்டிடுவோன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் இங்கே வந்து தங்கிக்கலான்னு வந்துட்டேங்கிறாங்க. அட அறிவு கட்ட முட்டாளே, இது யார் வீடு தெரியுமா, கார்த்தியோட வீடு, கார்த்தியோட பொண்டாட்டி தான் தீபா. இப்போ உன்னை காரில் கூட்டிகிட்டு வந்தாங்களே அதுதான் தீபாவோட மாமியார், கார்த்தியோட அம்மா. யார் உன்னைய தீவிரமாக பிடிக்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு தாண்டா நீ வந்திருக்க, ஒரு நிமிஷம் கூட நீ இங்கே இருக்கக்கூடாதுடா, யார் கண்ணிலையாவது பற்றாத, சீக்கிரமாக தொலைஞ்சு போ அப்படிங்கிறாங்க ரம்யா. சரி மேடம் நான் இங்கேருந்து சீக்கிரமாக போயிடுறேன்னு சொல்லிட்டு சேகர் போகும்போது கரெக்டாக அபிராமி வந்துட்டாங்க. அடடே ரம்யா, அபிராமி கூப்பிட்டுட்டே வரும்போது சேகர் வெளியில் போகிறத பார்த்துட்டாங்க. எங்கே வெளியில் போக பார்க்குறீங்கன்னு கூப்பிடுறாங்க. அபிராமி இல்லை மேடம் வீட்டை சுற்றி பார்க்கலான்னு நினச்சேங்கிறாங்க. இனிமேல் நீங்கள் இங்கே தானே இருக்க போகிறீங்க, நானே சுற்றி கட்டுறேன், இருங்க உங்களை எங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது கரெக்டாக கார்த்திக் மாடியிலேருந்து வராங்க. கார்த்தி வந்ததுமே சேகரை தான் உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அநேகமாக கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. சேகருக்கு தன்னைத்தானே கைகாலெல்லாம் உதறது, கைகால் நடக்குது. திரும்ப திரும்ப நேரங்காலமும் நம்மளை கொண்டு வந்து இங்கேயே நிறுத்துதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பதறிக்கிட்டு நிற்கிறாங்க. ரம்யாவும் வசமாக மாட்டிக்குவோமோ என்னதான் பண்ணுறது அப்படின்னு பயந்து போய் நிற்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோடில் பார்க்கலாம்.